இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்கோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்கோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டார்க் சாக்லேட் தேவைப்படும். நான் இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டாக வாங்கியிருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் நல்லா சூடான தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த சாக்லேட்டை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் சாக்லேட்டை முன்னாடியே நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெல்ட் பண்ணால் கூட அது ஈஸியாகவே மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட இந்த டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணும்போது அது நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்க மாதிரி நல்லா தண்ணி மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பைப்பிங் பேக்லேயோ அப்படி இல்லைனா ஒரு பால் பேக்கெட்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பைப்பிங்கில் ஃபில் பண்ணின பிறகு நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி இதை காய வச்சுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி காய வச்சுக்கலாம். இப்போ பைப்பிங் பேக்குடைய அந்த எட்ஜில் சின்னதாக ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு சின்ன சின்ன டாட்ஸாக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக சின்ன சின்ன டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் கேக் மேலே டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் இல்லை ஒரு மில்க் ஷேக்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே கூட இந்த சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்கெட்ஸ் எல்லாம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் கிடைக்காதவங்களுக்கான ரெசிபி தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுட்ட பிறகு ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இல்லை ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நல்லாவே செட் ஆகிடும். ஒருவேளை செட் ஆகலை அப்படின்னா ஓவர் நைட் வச்சு விட்டுருங்க. வச்சுட்ட பிறகு அதுவாகவே நல்லா உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சு ரிமூவ் பண்ணாலே சூப்பராகவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு. ஷேப்பும் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுலில் ஆட் பண்ணின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் எல்லாம் ஆகாது, நல்லாவே இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடியே சாக்கோ சிப்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சாக்கோ சிப்ஸ் நம்ம டெய்ரி மில்கை யூஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு சிலர் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிறதா சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுற இந்த சாக்கோ சிப்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் எல்லாம் ஆகாது. நம்ம எந்த ஒரு ரெசிபிக்கும் எந்த ஒரு இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அதில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த அளவுக்கு நம்ம பைப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அதை எதுக்கு இப்படி எல்லாம் ட்ரை பண்ணி டைம் எடுத்துக்கணும், அப்படியே சாக்லேட் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாமே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது உங்களோட விருப்பம் தான். இது உண்மையாகவே சாக்கோ சிப்ஸ் யாருக்கெல்லாம் வேணும் இல்லை அது கடையில் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கான ரெசிபி தான் இது. இந்த சாக்கோ சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.